Hello everyone, this is Soumya from AXN Infotic. Hope all are doing great. நீங்க retailers, wholesalers or any business concerns உங்க கம்பெனில டெய்லி சேல்ஸ் அண்ட் பேமெண்ட் கலெக்ட் பண்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். உங்களோட பிஸி பில்லிங் டேஸ்ல கரெக்டா சேல்ஸ் என்ட்ரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் கேஷ் கார்டு யூபிஐன்னு கலெக்ட் ஆன பேமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா அட்ஜஸ்ட் ஆகாம எண்ட் ஆஃப் டே ஆர் எண்ட் ஆஃப் மந்த்ல ரிகன்சல் பண்ண முடியாம ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தீங்கன்னா டோன்ட் வெரி. தட்ஸ் வை AXN has come up with an add-on auto receipt multi mode. இதனால நோ டூப்ளிகேட் டேட்டா என்ட்ரி, நோ மிஸ்டு ரெசிப்ட்ஸ் அண்ட் நோ அக்கவுண்டிங் கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் உங்க கஸ்டமர்ஸ் பாதி அமௌண்ட் கேஷாகவும் பாதி அமௌண்ட் யூபிஐ ஆர் செக்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு என்ட்ரியுமே சிம்பிள் அண்ட் ஈஸியா ஒரே டைம்ல ஒரே பில்லிங்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த ஆட் ஆன் யூஸ் பண்ணி. வாங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃபார் தட் டேலி ஓபன் பண்ணிட்டு F1 இதுல TDLs அண்ட் ஆட் ஆன் இதுல நான் இந்த ஆட் ஆன் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ லோட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு சேல்ஸ் என்ட்ரி ரைஸ் பண்றேன். வவுச்சர்ஸ் F8 சேல்ஸ். இப்போ ஆனந்தம் அண்ட் கோக்கு நான் ஒரு கம்ப்யூட்டர் சேல்ஸ் பண்றேன். ஸோ சேல்ஸ் அண்ட் ஏஸ் கம்ப்யூட்டர் வந்து நான் சேல்ஸ் பண்றேன். இதுல ஒரு பீஸ் நான் சேல் பண்றேன். ரேட் வந்து 20,000. ஸோ 20,000 என்டர் பண்ணிட்டு இப்போ இந்த கஸ்டமர் எனக்கு ஆன் ஸ்பாட்ல கேஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா நான் கீழே ஆட்டோ ரெசிப்ட் அப்படிங்கிற பட்டனை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இல்ல கிரெடிட் பில்லா இருக்கு அப்படிங்கும்போது நம்ம ஜஸ்ட் இது நார்மலா சேவ் பண்ணிட்டு எப்ப நீங்க கேஷ் ரிசீவ் பண்றீங்களோ அப்ப என்ட்ரி ப்ராசஸ் பண்ணிக்கலாம். பட் ஆன் ஸ்பாட் நீங்க கேஷ் ரிசீவ் பண்ற கன்சர்ன்ஸ் ஜஸ்ட் இதை எஸ் கொடுக்கும்போது நீங்க ரெசிப்ட் என்ட்ரியை இங்கேயே ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல செலக்ட் மோட் அப்படிங்கிறதுல பேமெண்ட் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு நமக்கு இங்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப கேஷா இந்த கஸ்டமர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேஷா அண்ட் லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்ல நம்ம அது எந்த கேஷ்ல நம்ம அக்கௌண்ட்ல மெயின்டைன் பண்றோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு கேஷ் ரெண்டாவது அமௌண்ட் என்ன. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு 19,500 இருக்கு அப்படின்னா இங்க 20,000 அப்படின்னு நான் இங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பேலன்ஸ் நான் அந்த கஸ்டமருக்கு எவ்வளவு அமௌண்ட் தரணும் அப்படிங்கறதும் இங்க எடுத்துட்டு வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 25,000 கொடுக்கும்போது பேலன்ஸ் 5,000 அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். அதே வந்து நான் இங்க 20,000 அப்படின்னு ப்ராப்பரா இங்க என்டர் கொடுக்கும்போது பேலன்ஸ் இல்லாம இந்த என்ட்ரி வந்து க்ளோஸ் ஆயிரும். அண்ட் இதை ஜஸ்ட் நீங்க நார்மலா க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப நம்ம ரிப்போர்ட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இதுல டே புக் போனீங்க அப்படின்னா ஒரு சேல்ஸ் என்ட்ரி அண்ட் கூடவே அதுக்கு ரெசிப்ட் என்ட்ரியும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுல ஓவராலா கீழே செக் பண்ணி பார்க்கும்போது ரெசிப்ட் என்ட்ரி ரிப்போர்ட்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் இருக்கும். இதுல ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னென்ன சேல்ஸ் பில் ரைஸ் பண்ணிருக்கீங்க அண்ட் அதுல கேஷா என்ன அமௌண்ட் இருக்கு, கார்ட்ல என்ன, நெஃப்ட்ல என்ன, யூபிஐல என்ன அண்ட் பேலன்ஸ் என்ன அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதும் நம்ம சிங்கிள் ஸ்கிரீன்லயே ரிப்போர்ட்டா எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கஸ்டமர் பாதி அமௌண்ட் கேஷாவும் பாதி அமௌண்ட் அக்கௌண்ட்லயும் வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா வவுச்சர் சேம் அதே மாதிரி இப்போ வந்து நான் வேற ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிசி இவங்க வந்துட்டு சேல்ஸ் அண்ட் சேம் அதே மாதிரி நான் ஏஸ் கம்ப்யூட்டர் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ அதே குவான்டிட்டி அண்ட் அதே ரேட்டு. பட் பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு ஆட்டோ ரெசிப்ட் ஆக்டிவேட் பண்றேன். கேஷா இந்த பர்சன் வந்து எனக்கு ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க அண்ட் கேஷ் ரெண்டர்டு அமௌண்ட் 10,000 அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட்ல யூபிஐல எனக்கு 10,000 வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ யூபிஐல டிரான்ஸ்ஃபர் ஆன அமௌண்ட் என்னோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டு அண்ட் இதோட டிரான்சாக்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ் யூடிஆர் நம்பர் எல்லாமே வந்து நீங்க இங்க மென்ஷன் பண்ணிட்டு ஈஸியா சேவ் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் என்ட்ரியில நீங்க ஒரே ஒரு சேல்ஸ் பில் ரைஸ் பண்றது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா ரெசிப்ட் என்ட்ரியும் வந்து இதுல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக்கா ஏபிசிக்கு ஒரு சேல்ஸ் என்ட்ரியும் வந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு ரெசிப்ட் என்ட்ரியும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இப்ப எனக்கு பாதி அமௌண்ட் தான் வந்திருக்கு, பேலன்ஸ் அமௌண்ட் கிரெடிட்ல இருக்கு அப்படின்னா சேம் அதே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க ஜஸ்ட் சேல்ஸ்ன்னு கொடுத்துட்டு அதே நேம் ஆஃப் ஐட்டம்ல இப்ப நான் ஏஸ் கம்ப்யூட்டர் சிங்கிள் பீஸ் சேல் பண்றேன். என்டர் பண்ணிட்டு இந்த பர்சன் கேஷா எனக்கு வந்துட்டு ஒரு 15,000 கொடுத்துருக்காங்க. அவர் நீங்க கேஷா இல்லைன்னா கார்டு ஸ்வைப் பண்ணியிருக்காங்க, நெஃப்ட் பண்ணியிருக்காங்க, யூபிஐ பண்ணியிருக்காங்கிற மாதிரி மோடு வந்து இங்க நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப கேஷா ஒரு 7,000 எனக்கு இப்ப கேஷா கொடுத்துருக்காங்க அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 10 டேஸ் ஆர் 15 டேஸ்க்கு அப்புறம் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இங்க நீங்க ஜஸ்ட் வந்துட்டு நாட் அப்ளிகபிள்னு கொடுத்துட்டா இது பேலன்ஸ் அமௌண்ட் வந்து கிரெடிட்ல உங்களுக்கு இங்க சேவ் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம ரிப்போர்ட் செக் பண்ணி பார்க்கலாம். டே புக்
ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ரெசிப்டும் ரெக்கார்ட் ஆயிருக்கு, சேல்ஸ் என்ட்ரியும் ரெக்கார்ட் ஆயிருச்சு. அண்ட் நீங்கள் ரெசிப்ட் என்ட்ரி ரிப்போர்ட் எடுத்து பார்க்கும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக 20,000 நான் ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் கிட்ட கேஷா வாங்கியிருக்கேன். அடுத்து ஏபிசிங்கிற கஸ்டமர் கிட்ட கேஷா ஒரு 10,000 அண்ட் யூபிஐல ஒரு 10,000 ரிசீவ் பண்ணியிருக்கேன். அடுத்து ஏபிசி ட்ரஸ்ட்ல 7,000 கேஷா மட்டும் இருக்கு, பேலன்ஸ் அமௌண்ட் வந்து 13,000 இருக்குங்கிற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும். இதனால உங்க அக்கௌண்டன்ட் ஆர் டேட்டா என்ட்ரி யூசரோட ஃபோக்கஸ் ஆன் டைம் கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் ப்ராப்பர் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்ல இருக்கும், இன்ஸ்டெட் ஆஃப் என்டரிங் அ டேட்டா ட்வைஸ் அண்ட் கொலாப்சிங் த அக்கவுண்டிங் சிஸ்டம். For demo, consultation and to buy this add-on, kindly contact our team. Details in screen and description. Follow and tap the bell icon for continuous tele tips. Thank you.